தனக்கு 9ஆம் நம்பர் தான் ராசி அப்படிங்கிறதுனால 100 ரூபாய் நோட்டை தடை பண்ணிட்டு 90 ரூபாய் நோட்டை கொண்டு வந்த ஒரு மன்னரும், ஜெர்மனி நாட்டோட நேரடியாக போராட முடியல, அதனால் கடல் அலையை கூட போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலையை கத்தி வச்சு வெட்ட சொன்ன ஒரு மன்னரும், தன்னோட தலை வழுக்கையாக இருக்குது, அதனால் தன்னை விட உயரமானவர்கள் வந்து பார்த்தா என்னுடைய வழுக்க தலை தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என் தலை வழுக்கையாக இருக்கிறது என்னை விட உயரமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதனால் என்னை விட உயரமாக இருக்கிறவங்க யாரும் என் கூட வந்து எனக்கு முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மன்னரும், நிறைய கிறுக்குத்தனமான ராஜாக்களுடைய கதைகள் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற புத்தகம் வந்து கிறுக்கு ராஜாக்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதாவது ஒரு சரித்திர கிறுக்கர்கள் முதல் சமகால சர்வாதிகாரிகள் வரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் குறிப்பிடுது. இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து எழுத்தாளர் முகில் விகடனில் மாணவ பத்திரிகையாளராக முன்னாடி பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அது தொடர்பாக தொடர்ந்து மொத்தமாக ஒரு 20 புத்தகங்கள் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த கிறுக்கு ராஜாக்கள் கதை அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் ஒரு மன்னர் இல்லை ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர், அரசர், ராஜா ஏன் வந்து நல்லவராக இருக்கணும்? ஒருவேளை அவர்கள் நல்லவராக இல்லாமல் ஒரு குரூர புத்தி அடைஞ்சவங்களா, இல்லை நிறைய வந்து அவங்களுக்குள்ள ரத்த வெறி அதிகமாக இருக்குது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ பதவி வெறியில் ஊறினவங்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் என்ன ஆவாங்க? ஏன்னா இவர்களை ஒரு நாட்டை வழி நடத்துகிற ஒருத்தர், நாட்டு மக்களை வழி நடத்துகிற ஒருத்தர் சரியான ஆளாக இல்லை அப்படின்னா அந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களாக மொத்தம் ஒரு 21 கிறுக்கு ராஜாக்களுடைய கதையை வந்து வரலாற்று ஆவணங்களோட பதிவுகளோட இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. கிறுக்கு ராஜாக்களின் கதை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் முதல்ல நாம் பார்க்க போகிற ஒரு மன்னுடைய பெயர் வந்து இஸ்மாயில். அதாவது 1171 மொராக்கோ இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மொத்தம் இவர் வந்து வாழ்ந்த காலம், இவரோட வயசு 57. ஆனால் நம்ம வரலாற்றில் அதிக குழந்தைகளை, வாரிசுகளை பெற்றெடுத்த ஒரு மன்னர் வந்து செங்கிஸ்கான்னு சொல்லுவாங்க. 1000லேருந்து 2000 குழந்தைகள் அவருக்கு இருக்கும் ஏறத்தாழ. அந்த அளவுக்கு கொடூரமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் பண்ணி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் அது எல்லாமே ஒரு அனுமானமான தகவல்கள் தான். ஆனால் இந்த இஸ்மாயில் அப்படிங்கிற மன்னர் வரலாற்று குறிப்பு எழுதினபடி இவருக்கு அவரோட 57வது வயது வரைக்கும் 1171 வாரிசுகள் இருந்திருக்கு. அவருக்கு நிறைய மனைவிகள், அதாவது நிறைய அரசருடைய ராணிகள் நிறைய பேர். மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரி, தான் இந்த இதில் வந்து இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு மொத்தம் குறிப்புகள் எழுதப்பட்ட அடிப்படையில் 1171 வாரிசுகள். அப்படி பார்த்தா இவர் தான் உலக வரலாற்றிலேயே அதிக குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனானவனா, ஒரு இன்னைக்கு இருந்தாங்கன்னா ஒரு வந்து கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிற அளவுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு ராணி, ரணகல ராணி அப்படின்னு சொல்லிட்டு மடகாஸ்கர் ஆண்டு வந்த ரணவலோனா அப்படிங்கிற ஒரு ராணியை பற்றி சொல்ல வர்றாரு. இந்த ராணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இவங்க வந்து இவங்களோட கணவரை வந்து கொன்னுடுறாங்க. அவர் வந்து அரசராக இருக்கிறாரு, அவரை கொன்னுடுறாங்க. அவங்களை எல்லாரையும் இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி எப்படி எல்லாத்தையும் பழி வாங்குறாங்க, என்னென்ன விதமாக பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிறைய கொடூரமாக எல்லாத்தையும் கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட கனவுல வந்து தெய்வம் சொல்லிச்சு, நம்முடைய கடவுள் நான் தான் இனிமேல் இந்த நாட்டோட மடகாஸ்கரோட ஆட்சியாளர், அதனால் எல்லாரும் நீங்கள் என்னை தான் வந்து தெய்வமாக வழிபடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவரோட கணவர் கொல்லப்பட்டிருக்காரு இல்லையா, அவரோட உடம்பை புதைக்காமல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல பொதுவில் வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு இவங்களுக்கு நோக்கம் இருக்குது. இதில் வச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 24/7 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பாதுகாப்புக்கு ஆட்கள் எல்லாம் எல்லாத்தையும் நிறுத்திடுறாங்க, எல்லாத்தையுமே வச்சுட்டு. அப்புறம் இவரோட கணவர் இறந்துட்டாரு, நாட்டோட ராஜா இறந்துட்டாரு. அப்போ எல்லாரும், நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே துக்கம் அனுஷ்டிக்கணும்ல, அதனால் ஆண்கள் எல்லாரும், இந்த நாட்டில் இருக்க ஆண்கள் எல்லாரும் மொட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மொட்டையடிக்க உத்தரவு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர் இறந்த நாள்லேருந்து இவர் புதைக்கிற வரைக்கும் நாடே துக்க நாள் தான். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரும் குளிக்கக்கூடாது, கண்ணாடியே பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, யாருமே இசைக்கக்கூடாது, மியூசிக் கேட்டுக்கக்கூடாது,
தூங்கலாம், எல்லாரும் தூங்கலாம், ஆனால் பாய் விரிச்சு படுத்து தூங்கக்கூடாது, இதெல்லாம் மீறினீங்கன்னா கடுமையான தண்டனைக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடைசியாக அவரோட கணவரை வந்து புதைக்கிறாங்க. எப்படி புதைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரிய பட்டு துணிலாம் வச்சு, உலகத்தில் அரிய ஓவியங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு, நாணயங்கள், கல்லறைக்குள்ளே வந்து அவர் போட்டுக்கிறதுக்காக, ஒருவேளை அவர் அந்த கல்லறை பெட்டியிலிருந்து வெளியே வந்தால் போட்டுக்கிறதுக்காக ஒரு 80 செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுட்டு, பாத்திரம், தண்ணி குவலை, கண்ணாடி, இது எல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள அந்த புதைச்சிட்றாரு, ஒரு பெரிய இடத்துல வந்து புதைச்சிட்றாரு. அப்புறம் இந்த ரணகல ராணிக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம், நம்ம வந்து இத்தனை பேரை பழி வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விதவிதமாக அவங்களோட எதிரிகள் யாரெல்லாம் தெரியுதோ அவங்களை எல்லாத்தையும் கொல்றாங்க, விதவிதமான தண்டனை கொள்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை வந்து ஒருத்தரை தண்டனை கொடுக்கும்போது வந்து கேட்குறாரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என்னோட பாதத்தை முத்தமிட்டு உன்னை நான் வந்து உயிர் பிழைக்க விட்டுறேன்னு சொல்கிறான். அவன் உயிர் பிழைக்கணுங்கிற ஆசையில் போய் அவங்க ராணியோட பாதத்தை வந்து முத்தமிட்டுறான். ஆனால் அந்த பாதத்தில் விஷம் தடவி இருக்குது. அப்போ அவன் கொஞ்சம் தூரம் அடுத்து வந்து முத்தமிட்டுட்டு போக சொல்கிறாங்க. 4-8 வச்ச உடனே அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா செத்துடுறான். சரிங்களா. அடுத்து நாம் பார்க்க போகிற மன்னர் வந்து இவர் ஒரு இந்திய மன்னர், ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு மன்னர். இல்லை, இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து தன்னை வந்து ராமபிரானோட அவதாரம் அப்படின்னு இவரே அறிவிச்சுக்கிறார். நான் வந்து ராமனோட அவதாரத்தில் வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கிறவங்களில் என்னை தவிர எல்லாருமே இழிப்பிறவிகள், என்னை யாரும் தொடுறதுக்கான அருகதை இங்கே யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய ஒரு பயம், அது ஃபோபியா மாதிரி, யாரும் தன்னை தொட்டுறக்கூடாது. யாராவது ஒருத்தர் அப்படி தன்னை தொட்டுட்டா இவர் உடனே கங்கையில் போய் மூழ்கி குளிச்சுட்டு வந்துடுவார். இல்லைனா வீட்டில் எப்போவுமே அவருடைய அரண்மனையில் வந்து அந்த கங்கை தண்ணி ரெடியாக தயாராக இருக்குமா. யாராவது தெரியாமல் ஏதாவது தொட்டுட்டா கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவர் வந்து உடனே கங்கை தண்ணியில் குளித்து தன்னை தூய்மைப்படுத்திக்குவார் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தடவை லண்டன் பக்கிங்ஹாம் பேலஸில் வந்து அப்போ வெள்ளையர்கள் ஆண்டு வந்த காலம், இவர் அங்கே அவங்களுக்கு கீழே இவர் ஒரு மன்னராக இருந்திருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வர்ற அதிகாரிகள் கிட்ட கண்டிப்பாக கை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரபு இருக்குது. ஆனால் இவர் என்னால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது, நாங்கள் வேணா க்ளவுஸ் போட்டுக்கலாமா, கை உரை அணிஞ்சிக்கலாமான்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கை மாதிரியே இருக்கக்கூடிய ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாத தோல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உரையை அணிஞ்சிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் கை கொடுத்துட்றாரு. அவங்க போனதுக்கப்புறம் அது தெரியாமல் இருக்கிறதுன்னு தன்னை தானே என்ன பண்ணிக்கிறாரு, பெருமைப்பட்டுக்கிறாரு. பாருங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவர்களை வந்து வெறுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு 2 பொழுதுபோக்குகள் இருக்குது இந்த மன்னருக்கு வந்து. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து புலி வேட்டைக்கு போகிறது. புலி வேட்டைக்கு போகிறதுனா சும்மா கிடையாது, அவர் போகிற பாதை மூலமாக, ஏற்கனவே நம்ம ராணி ஒருத்தங்க பாதை போட்டாங்கள்ல, அந்த மாதிரியே அந்த நாட்டில் ரோடு எல்லாம் ரொம்ப மோசம் அந்த அவர் இருக்க ஊரில். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாரையும் அந்த மக்கள் எல்லாம் அந்த சிறுவர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த ஊருக்கு ரோடு போட சொல்கிறாரு. இங்கே இவர் வேட்டைக்கு போகிறதுக்காக ரோடு போட சொல்கிறாங்க. அப்போ அந்த ரோடு போட்டுட்டு இவர் வேட்டைக்கு போகும்போது புலியை வேட்டையாடுறது எப்படி அப்படின்னா, அங்கே ஆதரவற்ற இல்லைன்னா விதவை பெண்கள், சிறுவர்களை கட்டி வச்சிருவார். அந்த புலி வந்து இந்த ஆதரவற்றவர்களை, விதவைகளை, சிறுவர்களை கடிக்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் புலியை வேட்டையாடுவார். இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இன்னொன்று ஒரு குரூரமான பழக்கம் இருந்திருக்கு. மாட்டு வண்டியில் பின்னாடி பக்கத்தில் சிறுவர்களை கட்டி குண்டும் குழியுமான ரோட்டில் வேகமாக தரன்னு இழுத்துட்டு போய் அவங்கள சித்திரவதைக்கு உள்ளாக்குறது. இந்த மாதிரியான நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இந்த மன்னருக்கு இருந்திருக்கு. அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு அதிபர் வந்து இப்போ ரீசெண்டாக 1992 துர்க்மெனிய நாட்டை ஆண்டு வந்த நியோசோ அப்படிங்கிற ஒரு மன்னர் தான். இவர் என்னெல்லாம் கிறுக்குத்தனங்கள் அவரோட ஆட்சி முறையில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1992 இவர் முதன் முறையாக அவருடைய அந்த தேர்தல் நடத்துகிற முறைக்கு இவர் வர்றாரு, அந்த அதிபர் இடத்துக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய வரலாறு இருக்குது, புத்தகம் படிக்கும் பொழுது தெரியும். வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரே தேர்தல் நடத்திக்கிறாரு. இவர் ஒருத்தர் தான் நாட்டோட அதிபருக்கான வேட்பாளர். யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரே ஒருத்தர் தான். இவருக்கே தேர்தல் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி தேர்தல் வச்சுக்கிட்டு இவரே 98 சம்திங் வந்து 99% ஓட்டு வந்து வாக்கு எல்லாம் பெற்று இவர் வந்து அந்த நாட்டோட அதிபராக மாறிடுறாரு. இவர் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டில் ஊடகங்கள்லாம் தடை, எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இவர் மட்டும்தான் எல்லா டிவிலையும் பேசுவார், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இவரை பற்றின வரலாறு மட்டும்தான் வரணும். அதே மாதிரி தனக்குத்தானே என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, நான் தான் வந்து துர்க்மெனிய நாட்டோட நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து விருது கொடுத்துக்கிறாரு. விருது கொடுத்துட்டு அந்த நாட்டை வந்து எங்கே போனாலும், இப்போ நம்ம இந்த தமிழ் படத்தில் பார்த்துருப்போம்ல, சிவா ஏர்போர்ட்டு, சிவா பாத்ரூம் அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி இவரோட நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் இவரோட சிலை இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார். எல்லா இடத்துலையும் இவரோட சிலை, அவங்க அம்மாவோட பேரில் வந்து நாணயங்கள், அந்த நாட்டோட கரன்சியில் வந்து அவரோட முகம்,
இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தன்னோட புகழ் பரப்புறதுக்காக அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, இவரோட சுயசரிதையே அது நல்ல விதமாக இருக்காது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அதாவது பொய்யான விஷயங்கள்லாம் சேர்த்து இவராக என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ஆன்மாவின் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு புத்தகம் எழுதி அதை வந்து 2001 அதுக்கப்புறம் 2004 ரெண்டு பதிப்பாக விட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, இதுதான் வந்து நம்முடைய வந்து வேத புத்தகம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் இதை கண்டிப்பாக படிக்கணும், இந்த புத்தகத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட புத்தகம் அதுக்கு ஒரு பெரிய சிலை வைக்கிறார். அந்த புத்தகத்தோட அமைப்பை வந்து வச்சு ஒரு சிலை வைக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த நாட்டோட பணவீக்கம் வந்து 3000% மேலே ரொம்ப அதிகமாக போய் நாட்டு மக்கள் எல்லாம் திண்டாடுறாங்க. இவரோட கொள்கைகள் எல்லாம் தப்பாக இருக்குது. ஆனால் இவரை தன்னை வந்து அலங்கரிச்சுக்கிறதும், தன்னை வந்து ஒரு நல்ல மன்னராக தெரிவிச்சுக்கிறதும், இந்த மாதிரியே இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா போயிட்டுருக்காரு. இவர் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் எல்லாருமே இவரை பற்றி ஒரு நல்ல விதமாக 4 பேர் எழுதி அதை வந்து என்ன பண்ணணும்னா பத்திரிகையில் வெளிவரணும், அப்படி வரலை அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி நிறைய வினோதமான சட்ட திட்டங்கள் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நாட்டு மக்களை வந்து கொடுமைப்படுத்தி வச்சுருந்துருக்குறாங்க. போக மிகிரகுலன் அப்படின்னு ஒரு மன்னர், அவருக்கு நிறைய ராணிகள் இருக்குது. அதில் ஒரு ராணியோட உடையை பார்க்குறாரு திடீர்னு. அந்த உடையில் வந்து ஒரு சிங்கள மன்னருடைய பாதம் இருக்கிற மாதிரி தங்க ஜரிகையில் வந்து செஞ்சுருக்காங்க. இது யார் அப்படின்னு கேட்டிருக்காரு, யாரோட பாதம் அப்படின்னு. சிங்கள மன்னருடைய பாதம் தங்க ஜரிகையில் செஞ்ச ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்ன உடனே, என்னோட ராணியோட உடையில் வந்து சிங்களரோட பாதம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு உடனே போர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நாட்டை ஜெயிக்கிறாரு. அந்த மன்னனை கொன்னுட்டு இவரோட தலைமையில் வந்து ஒருத்தரை வந்து அந்த நாட்டுக்கு மன்னனாக வச்சுட்டு வர்றாரு. ஜாதகம், மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்பி பர்மாவோட நீவின் அப்படிங்கிற அதிபர் அவரோட ராசி நம்பர் 9 அப்படிங்கிறதுனால 100 ரூபாய் நோட்டையும் 50 ரூபாய் நோட்டையும் பணமதிப்பிழப்பு செஞ்சுட்டு 100 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக 90 ரூபாய் நோட்டும் 50 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக 45 ரூபாய் நோட்டும் அடித்து அந்த நாட்டை ரொம்ப பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டி அந்த நாடே வந்து பணமதிப்பிழப்பினால ரொம்ப கொடுமையை அனுபவித்த அந்த கதையும் இந்த புத்தகத்தில் இருக்குது. மத்திய ஆப்பிரிக்காவை ஆண்டு வந்த பொக்காசா அப்படிங்கிற ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேலையில்லா திண்டாட்டமே இந்த நாட்டில் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிறுக்குத்தனமாக ஒரு சட்டத்தை போடுறாரு. அதாவது நம்ம நாட்டில் 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் தாங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையில் இருக்கோன்னு அரசுக்கு தெரிவிச்சிடணும். வேலையே இல்லைனாலும் அரசுக்கு தெரிவிச்சிடணும். இது எப்படிங்க அப்படின்னா, ஆமாம் எல்லாரும் வேலையில் இருக்கோன்னு சொல்லிட்டா அங்கே வேலையில்லா திண்டாட்டமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாரு கிறுக்குத்தனமா. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒருத்தன் திருடுனானா முதல்ல அவனோட கையை விட்டு, இன்னொரு தடவை திருடுனானா அடுத்த கையை விட்டு, இன்னொரு தடவை திருடுனானா காலை விட்டு, இப்படி ஒரு கிறுக்குத்தனமான சட்டங்களை போட்டு ரொம்ப மக்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு தானே நான் தான் வந்து ஆப்பிரிக்காவோட அடுத்த நெப்போலியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பட்டங்களை சூட்டிக்கிட்டு அந்த நாட்டில் ஒரு பெரிய விழாக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு நெப்போலியன் எந்த மாதிரி ஒரு கழுகு வாகனத்தில் தங்க நிற இதெல்லாம் வச்சு வந்தாரோ அதே மாதிரியான அந்த நாட்டோட மக்கள்லாம் ரொம்ப வறுமையில் கொடுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவருடைய ராணி அந்த குழந்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லா நாட்டு பெரிய ஆட்களையும் கூப்பிட்டு தன்னை வந்து அந்த ஆப்பிரிக்காவோட நெப்போலியன் அடுத்த நெப்போலியன்னு சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு விழா. இந்த விழா 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்குது. இதுக்காக தனியாக பெரிய வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரியான பெரிய பென்ஸ் கார்கள் வந்து வாங்கப்படுது. வாங்கி நிறைய நாட்டு மன்னர்கள் இதில் கலந்துக்க விரும்பலை. எல்லாருமே வந்து சும்மா தூதுவர் இந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்துக்கிறாங்க. ஆனாலும் இவர் சளைக்காமல் எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்தி அங்கே வந்து விழா வச்சு தனக்குத்தானே விழா வச்சுக்கிட்ட அந்த கொடுமைகளும் நடந்திருக்குது. ரோமானியா நாட்டை ஆண்டு வந்த கலிகுலா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இவருடைய குதிரை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த குதிரைக்கு வந்து தங்கத்தட்டில் சாப்பாடு கொடுக்கறது, அந்த குதிரையை வந்து எப்போவுமே இவரோட எப்போவுமே கூடவே இருக்கும் அந்த மாதிரி வச்சு பார்ப்பாரு. அதே மாதிரி இந்த குதிரையை நம்ம எப்போவுமே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதவியை கொடுத்துட்றாரு. வெளிநாட்டு தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை அந்த குதிரைக்கு கொடுத்துட்றாரு. அப்புறம் இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இவருக்கு உடம்பு ஃபுல்லாக நிறைய ஆடு மாதிரி ரோமங்கள் நிறைய வளர்ந்துரும். அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு அந்த ஆடுங்கிற வார்த்தையே பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால அந்த நாட்டில் இருக்கிறவங்க யாருமே ஆடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடையை போட்டுறாரு. அப்புறம் ஒரு 30 வயசுக்கு மேலே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தலையில் வந்து வழுக்க விழுந்துருது. அதனால ஒரு கிறுக்குத்தனமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னை விட உயரமானவங்க யாரும் என் முன்னாடி வந்து நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, உயரமாக இருந்தாங்கன்னா இவரோட தலை வழுக்கையாக இருக்கிறத பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து என் முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டுறாரு. எப்படி கிறுக்குத்தனம்
திருட்டுத்தனமான சட்டங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஜெர்மனியோட சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றணும்னு ஆசை. ஆனால் கடல் தாண்டி நம்ம வீரர்களை அனுப்ப முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போது அந்த கடலோட அலையோட போய் எல்லாரும் சண்டை போடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்களும் இந்த நாட்டு மக்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த போர் படையில் இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு கடல் அலையை வந்து கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப வெட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான மோசமான பழக்க வழக்கங்களோட மூட நம்பிக்கைகளோட மன்னர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது போக இன்னும் நிறைய மன்னர்கள், இப்போ நான் சொன்னது எல்லாமே நிறைய சென்சார் செய்யப்பட்டது, நிறைய விஷயங்களை நம்மளால் இதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கொடூரத்தோட உச்சமாக இந்த புத்தகம் வந்து இருந்திருக்கு. ஏன்னா இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதில் ஒரு இதை போட்டுடுறாங்க, உங்களுக்கு வந்து மனநல பாதிப்பை ஏற்படுத்தக்கூட இந்த புத்தகம் வாய்ப்பு இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி மோசமான ராஜாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். இதுபோல் இன்னொரு புத்தகத்தோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.